ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோர்னமெண்ட்டோட அப்டேட் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து விஷஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, ஏன் 16 மெம்பர்ஸு, ஏன் அவுட் பாலு, எதுக்கு வந்து 8 டீமாக வைக்கிறீங்க, எதுக்கு என்ட்ரி இந்த அளவுக்கு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். ஏன் வந்து இந்த பால் நமக்கு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தது தான். நம்மளோட இப்போ அடுத்த அல்டிமேட் கோல் வந்து நம்ம பசங்களாம் ஐஎஸ்பிஎல் விளையாடணும் அப்படின்றது தான். இப்போ டென்னிஸ் பால் கிரிக்கெட்லேருந்து அடுத்த லெவல் ஒரு பெரிய ஸ்டேடியமில் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் தமிழ்நாடு லெவலில் ஒரு ப்ரீமியர் லீக்ஸ் உள்ளூர் கிரிக்கெட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே போல் நிறைய பேர் இதுக்கப்புறம் டோர்னமெண்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஹாட் பாலாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போது இந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் ஹாட் பால் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நீங்கள் நம்ம நார்மலாக சென்னை கிரிக்கெட்டர்ஸும் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், அவங்க கூட கிரிக்கெட் விளையாடும்போது நம்ம மிங்கிள் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு விளையாடி ஜெயிக்கலாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த பாலும் விளையாட ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கு வந்து இதுதான் முதல் டோர்னமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். அதனால தான் இந்த பால் ரெட் பால் அப்படி இல்லைனா ஐஎஸ்பிஎல் பால் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பாலுமே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது என்ன வெயிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்பிஎல் பால் அது கிடச்சதுனால அதுலேயும் நம்ம டோர்னமெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கும். ஸோ இப்போ பால் வந்து நீங்கள் விளையாடுற அளவுக்கு தான் இருக்கும். 60 to 8 இருக்கும். அதோட ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் வந்து நம்ம இதை யோசிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த பாலும் நம்மளால் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அதே போல் 16 மெம்பர்ஸ் 8 டீம்ஸ். ஏன் அப்படின்னா 16 டீம் வச்சுன்னா மேட்ச் வந்து 6 ஓவர் மேட்ச், 7 ஓவர் மேட்ச், கடைசியில் ஃபைனல் 1 ஓவர் மேட்ச். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம விண்டேஜ்லாம் வந்து நம்ம ஒரு டோர்னமெண்ட் போனோன்னா 10 ஓவர் 12 ஓவர் மேட்ச், அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு டேலண்டடாக ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் 50 ஆடுவார், 60 ரன்ஸ் 70 ரன்ஸ் 10 ஓவர் மேட்ச் இருக்கும்போது விளையாடுவாங்க. இப்போலாம் வந்து 30 ரன் 40 ரன் ஒரு 2 6 அடித்தாவே வந்து சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு டே சாட்டிஸ்ஃபைடாக போயிடுது. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து டீம்ஸோட அளவை குறைச்சிட்டு ஓவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் நல்லா ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக வந்து டோர்னமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்குது. அதனால தான் 8 டீம் டே 1ல் 12 ஓவர் மேட்ச்சு 4 மேட்ச் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 12 ஓவரில் வந்து 6 பவுலர் போடுவாங்க. ஆப்வியஸ்லி ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் பேட் பண்ணாலுமே ஒரு 13-14 பேருக்கு வந்து நல்ல சான்சஸ் கிடைக்கும். இப்போ 16 மெம்பர்ஸ் வந்து 11லேருந்து ஏன் 16னா 11 தான் இருப்பாங்க. பட் பேட்டிங் பண்ணும்போது 11 டாப் பிளேயர்ஸ் பேட்டிங் ஆடுவாங்க. செகண்ட் ஹாஃபில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த அதிலே வந்து ரிமைனிங்கில் இருக்க 5 பேர் வந்து பவுலராக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு பவுலிங் போடலாம். ஸோ அப்போ வந்து ஒரு 16 பேர்ன்றது ஒரு பெரிய ஸ்குவாடாக இருக்கும். ஒரு டோர்னமெண்ட்டில் 90 பேர் தான், மொத்தமாக 8 டீம்னா 90 பேர் தான் வருவாங்க. இந்த கான்செப்ட் வைக்கும்போது நமக்கு வந்து நியர்லி 150 மெம்பர்ஸ் உள்ளே வரும்போது ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு சான்ஸ் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த 16 மெம்பர்ஸு 8 டீம்ஸு. ஸோ அப்போ மொத்தமாகவே 7 மேட்ச் தான் இந்த டோர்னமெண்ட் நடக்கும் போது செகண்ட் டேயில் 15 ஓவர் மேட்ச்சு. ஸோ 15 ஓவர் மேட்ச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ 15 ஓவர் மேட்ச் ஏன் ஐஎஸ்பியிலே 10 ஓவர் மேட்ச் தான் நடத்துறாங்க. அதுவே வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தப்புன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இன்னும் டேலண்டடாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓவர்ஸை ஒரு 15ஆவது வைக்கலாம். அவங்களுக்கு நிறைய டைம் டியூரேஷன்ஸ் இருக்கும், நல்ல ஃபாலோஅப்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு, அது வந்து வெல் ஆர்கனைஸ்டு டோர்னமெண்ட்டு. ஸோ அதனால் 15 ஓவர்லேருந்து 16 ஓவர் கூட வைக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஓவர் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் அங்கே கூட போய் ஹிட் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஒரு ரூல்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸஸ் அப்பப்போ தான் மாற்றின்னு தான் இருக்காங்க. நம்ம வந்து புதுசாக ஒன்றும் ரூல்ஸஸ் வந்து நம்ம ஒன்றும் பிரேக் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண போகிறல. கிரிக்கெட் தான் விளையாட போகிறோம். அதில் 16 மெம்பர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதே போல் என்ட்ரி 12,500 ஒரு மினிமம் ஒரு 50,000 அப்படின்றது. இப்போ வெளியிலேருந்து வராங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வின்னர் ப்ரைஸ்னால் ஒரு மினிமம் 50,000 இருக்கணும்னா 8 டீமுக்கு வந்து வின்னர் ப்ரைஸ் 12,500 கலெக்ட் பண்ணும்போது ஒரு 50,000, அது ஒரு 35,000, 55 ஒரு 35 அது கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தான் சொல்கிறோம். அதே போல் டெலிகாஸ்ட்டு லைவுக்கு வந்து பிளான் இருக்குது. ஸ்பான்சர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா லைவும் வந்து பண்ணணும். அப்படி இல்லைனா ஹைலைட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வெளியில் காமிக்கிறது பிளான் இருக்கும். அண்ட் ட்ராஃபி வந்து ஒரே ஒரு ட்ராஃபி தான். எனக்கு வந்து ரன்னர் பண்ணணுன்றதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரே ஒரு வின்னர் ட்ராஃபி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபைனல் ஃபயராக இருக்கணும், அந்த ட்ராஃபிக்கான ஃபைட்டாக இருக்கணும். இன்றைக்கி நாளில் டேயில் நமக்கு நல்லாவே தெரியும், ஃபைனலாக வந்து ஒரு ஓவர் மேட்ச் தான் நடக்குது, அதில் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அதில் எனக்கு விருப்பமே இல்லை. ஒரு 15 ஓவர்ஸ் கேம் நல்லா ஒரு ஃபயராக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். அதே போல் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்குமே வந்து நம்ம ஃபுட்டு, மற்ற விஷயங்கள், ஜெர்சிஸு, இந்த மாதிரி அது இல்லாமல் அவங்களுக்கு கிஃப்ட்டு, மேன் ஆஃப் த மேட்ச் கிஃப்ட்டு, நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், சென்னைக்கு பீப்புள்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணணும். என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தும் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் எதிர்பார்க்குறது என்னென்னா சென்னையில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து
முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இங்கே வந்து அவங்களுக்கு நோன்னு சொல்ல முடியாது, வெளியிலேருந்து கேட்குறவங்க நோ சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் நம்ம பீப்புள்ஸ் விளையாடினாங்க அப்படின்னா, அந்த டோர்னமெண்ட் விளையாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 12 ஹவர்ஸ் கேம் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ், 15 ஹவர்ஸ் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் டென்னிஸ் பாலில். ஸோ இது வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்ட்ரிஸ்லாம் வந்து டீம்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து நீங்களும் வர மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டோர்னமெண்ட்டில் நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்டிலேருந்து குழந்தைங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதரவற்றோர் குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது, நம்மளோட குழந்தைங்க தான் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்றதையும் ஒரு முயற்சி இருக்குது. ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணுறதை பொறுத்து அவங்களுக்கும் நம்ம ஏதாவது ஸ்கூல் பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வந்து கொடுக்கணுன்ற விருப்பமும் இருக்குது. இது எல்லாரோட முடிவாக இருக்குது. நம்ம ஒரு ஆர்கனைஸ்லேயே ஒரு 60-80 பேர் இருக்கோம். அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம். ஸோ எல்லோரும் ஒன்றா இருந்து இந்த டோர்னமெண்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.